வாங்க ஈரல் சுத்துக்கொழுப்பு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு. நீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த ஈரல் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 வயசு ஆனாலும் நடக்கல குழந்தைங்க, 2 வயசு 3 வயசு ஆனாலும் நடக்காத குழந்தைகளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 3 டைம் 4 டைம் கொடுத்தீங்கன்னா ஒரே மாதத்துல எந்திரிச்சு நடக்கும். அவ்வளோ சத்து இருக்குது இந்த ஈரலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஈரலும் சுத்துக்கொழுப்பும் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா 1 மட்டும் போகுது. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. ஈரல் சுத்துக்கொழுப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சில குழந்தைகளுக்கு ஈரல் பிடிக்காத குழந்தைகளுக்கு நல்லா தண்ணி ஜீரகம் மிளகுத்தூள் போட்டு மல்லித்தூள் போட்டு வேக வச்சு சூப் மாதிரி நல்லா வேக வச்சு அந்த தண்ணி வடித்து சாப்பாட்டோடு சேர்த்து ஊட்டி விட்டுருங்க ஈரல் பிடிக்காத குழந்தைகளுக்கு. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 1/4 லிட்டர் சேர்த்திக்கிங்க போகுது. நல்லா வேகிட்டு மூடி வச்சிடலாம். ஜீரகம் மிளகு 2 சம அளவு எடுத்து 1 ஸ்பூன் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெந்துருச்சு. ஏன்னா ஈரல் பிடிக்காத குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி சூப் மாதிரி எடுத்து சாப்பாட்டோடு சேர்த்து பிணைஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்து. இந்த பதம் வந்துருச்சு. நீ மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கோங்க. போது இந்த பாத்துக்கு வந்ததை ஆஃப் பண்ணிடலாம். ஈரல் சுத்துக்கொழுப்பு வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.